பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனா கூட வந்து கோமதி வந்து பேசவே மாட்றாங்க. இந்த மாதிரி மீனாவும் இந்த விஷயத்த வந்து மறைச்சிட்டா என்கிட்ட இருந்து, இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட வந்து கோமதி பேசவே மாட்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜு வந்து அக்கா கூட பேசுங்களேன், அவங்க பண்ணது என்ன தப்பு, எங்கே நீங்கள் மாமா கிட்ட எதுவும் சொல்லிடுவீங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் அக்கா சொல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயத்த தானே மறைச்சிருக்காங்க. ஆனால் அந்த விஷயம் தான் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜு மீனாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கோமதி வந்து ரொம்பவே அடம் பிடிச்சு மீனா கூட பேசாமல் இருக்காங்க. அதுக்கு ராஜி வந்து சொல்லுவாங்க, நீங்கள் கூட தான் மாமா கிட்ட சில விஷயத்த மறைச்சிருக்கீங்க, எனக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆனதெல்லாம் நீங்கள் மறைச்சிங்களே, அப்போ அது வந்து ஏதாவது பிரச்சனையாகும்னு நினச்சி தானே மறைச்சிங்க, அப்போ இதுவும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியே வந்து கேள்வி கேட்பாங்க ராஜி. கோமதி பார்த்தீங்கன்னா அதிலே குழம்பி போயிடுவாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா மயில் வந்து சரவணன் கிட்ட தூங்குறப்ப இந்த மாதிரி மீனா இப்படி செஞ்சுருக்கக்கூடாது மாமா, என்னதான் இருந்தாலும் பணம் கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்க, லோன் போட்டு, இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை போய் மறைச்சி பொய் சொல்லியிருக்காங்க, எனக்கு மீனா வந்து இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட இப்படி நினச்சே பார்க்கல, அவங்க இப்படி ஒரு பொய் சொல்லுவாங்கன்னு நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பொய் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை எப்படி நீ சொல்லலாம், நீயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி இல்லாத நாடகம்லாம் போட்டுட்டு இருந்த, நீ வந்து அவங்கள பற்றி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் கொடுத்துட்டாரு சரவணன். மயில் பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கோமதி வந்து மீனா கூட பேசுகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே கோமதி பேசினாலும் பாண்டியன் வந்து மீனா கூடயும் செந்தில் கூடயும் பேசுகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.